ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் கிட்ஸ் கிட்ட நம்ம யூஸ்வலாக பேசக்கூடிய கான்வர்சேஷன் தான் நம்ம இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். உனக்கு இன்று பள்ளி இருக்கிறதா? உனக்கு இன்று பள்ளி இருக்குது. இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னு பார்க்கலாம். உனக்கு இன்று பள்ளி இருக்குது. யூ ஹாவ் ஸ்கூல் டுடே. யூ ஹாவ் ஸ்கூல் டுடே. சீக்கிரம் தயாராகுங்கள். சீக்கிரம் தயாராகுங்கள். கெட் ரெடி சூன். கெட் ரெடி சூன். உனது பற்களை துலக்கு. பிரஷ் யோர் டீத். பிரஷ் யோர் டீத். படுக்கையிலிருந்து எழுந்திரு. பெட்லேருந்து எந்திரின்னு சொல்லுவோம் இல்லையா? படுக்கையிலிருந்து எழுந்திரு. இது எப்படி சொல்லலாம்னா, கெட் அப் ஃப்ரம் த பெட். கெட் அப் ஃப்ரம் த பெட். படுக்கையிலிருந்து எழுந்திரி. விரைவில் குளி. சீக்கிரமாக குளி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? பாத் சோன். பாத் சோன். தண்ணீரில் விளையாடாத. தண்ணீரில் விளையாடாத. டோன்ட் ப்ளே இன் த வாட்டர். டோன்ட் ப்ளே இன் த வாட்டர். தண்ணீரில் விளையாடாதே. குளியலறையில் கவனமாக நடக்கவும். அதாவது பாத்ரூமில் பார்த்து நடன்னு சொல்லுவோம் இல்லையா? அது எப்படி சொல்லலான்னு பார்க்கலாம். வாக் கேர்ஃபுல்லி இன் த பாத்ரூம். வாக் கேர்ஃபுல்லி இன் த பாத்ரூம். நீ கீழே விழுந்துடுவாய். நீ கீழே விழுந்துடுவே அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? யூ மே ஸ்லிப் டவுன். யூ மே ஸ்லிப் டவுன். உங்கள் தலைமுடியை நன்றாக துடைக்கவும். அது ஈரமாக இருக்கக்கூடாது. தலையை நல்லா தொடன்னு சொல்லுவோம் இல்லையா? அது. வைப் யுவர் ஹேர் வெல். லெட் இட் நாட் பி டேம்ப். வைப் யுவர் ஹேர் வெல். லெட் இட் நாட் பி டேம்ப். அது ஈரமாக இருக்கக்கூடாது, நல்லா தொட அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? வைப் யுவர் ஹேர் வெல். லெட் இட் நாட் பி டேம்ப். காலை உணவை உண்ணுங்கள். காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுக்கணும் சொல்லுவோம் இல்லையா? யூ ஹாவ் பிரேக்ஃபாஸ்ட். ஹாவ் யுவர் பிரேக்ஃபாஸ்ட். ஈட் பிரேக்ஃபாஸ்ட். ஹாவ் யுவர் பிரேக்ஃபாஸ்ட். ஹாவ் யுவர் பிரேக்ஃபாஸ்ட். ஈட் பிரேக்ஃபாஸ்ட்னு சொல்லலாம். காலை உணவை உண்ணுங்கள். சாப்பிடுவதற்கு முன் கைகளை கழுவுவோம். சாப்பிட்றதுக்கு முன்னாடி கைகளை கழுவணும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அது எப்படி சொல்லலான்னு பார்க்கலாம். வாஷ் யூர் ஹேண்ட்ஸ் பிஃபோர் ஈட்டிங். வாஷ் யூர் ஹேண்ட்ஸ் பிஃபோர் ஈட்டிங். நம்ம குழந்தைங்கக்கிட்ட சொல்லலாம். வாஷ் யூர் ஹேண்ட் பிஃபோர் ஈட்டிங். சாப்பிட்றதுக்கு முன்னாடி கை கழுவணும். உணவை கொட்டாதே. சிந்தாமல் சாப்பிடு, கொட்டாத அப்படின்னு சொல்லுவியா? டோன்ட் ஸ்பில் த ஃபுட். டோன்ட் ஸ்பில் த ஃபுட். உணவை கொட்டாத. டோன்ட் ஸ்பில் த ஃபுட். உணவை கொட்டாத. சாப்பிடும்போது டிவி பார்க்காத. சாப்பிடும்போது டிவி பார்க்காத. எத்தனை தடவை சொல்கிறது அப்படின்னு இல்லையா? டோன்ட் வாட்ச் த டிவி வைல் ஈட்டிங். டோன்ட் வாட்ச் த டிவி வைல் ஈட்டிங். சாப்பிடும்போது டிவி பார்க்கக்கூடாது. உன்னுடைய வீட்டு பாடத்தை முடித்து விட்டாயா? உன் ஹோம்ஒர்க்கை முடிச்சிட்டியா? ஹாவ் யூ ஃபினிஷ் யுவர் ஹோம்ஒர்க்? ஹாவ் யூ ஃபினிஷ் யுவர் ஹோம்ஒர்க்? உன்னோட ஹோம்ஒர்க்கை ஃபினிஷ் பண்ணிட்டியா அப்படின்னு கேட்போம் இல்லையா? ஹாவ் யூ ஃபினிஷ் யுவர் ஹோம்ஒர்க் அப்படின்னு கேட்கலாம். சீருடை அணி. யூனிஃபார்ம் போடுன்னு சொல்லுவோம் இல்லையா? சீருடை அணி. வியர் த யூனிஃபார்ம். வியர் த யூனிஃபார்ம். வியர் த யூனிஃபார்ம். சீருடை அணி. யூனிஃபார்மாக போட்டுக்கோ அப்படின்னு அர்த்தம். காலணிகளை அணியுங்கள். காலணிகளை அணியுங்கள். புட் ஆன் த ஷூஸ். புட் ஆன் த ஷூஸ். காலணிகளை அணியுங்கள். புட் ஆன் த ஷூஸ். தலைவாறு. தலை சீவுன்னு சொல்லுவோம் இல்லையா? தலைவாறு. கோம்ப் யுவர் ஹேர். கோம்ப் யுவர் ஹேர். தலை சீவு. கோம்ப் யுவர் ஹேர். சாலையில் கவனமாக நடக்கவும். ரோட்டில் போகும்போது கேர்ஃபுல்லாக போகணுன்னு சொல்லுவோம் இல்லையா? வாக் கேர்ஃபுல்லி ஆன் த ரோடு. வாக் கேர்ஃபுல்லி ஆன் த ரோடு. ரோட்டில் போகும்போது கவனமாக போகணும். வாக் கேர்ஃபுல்லி ஆன் த ரோடு.
உன் ஆசிரியர்களிடம் கவனம் செலுத்து. உன் ஆசிரியர்களிடம் கவனம் செலுத்து. உன் டீச்சர் என்ன சொல்கிறாங்களோ அதை வந்து நீ லிசன் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி. பே அட்டென்ஷன் டு யர் டீச்சர்ஸ். பே அட்டென்ஷன் டு யர் டீச்சர்ஸ். டீச்சர்ஸ் என்ன சொல்கிறாங்களோ அதில் நீ கவனம் செலுத்தணும். பே அட்டென்ஷன் டு யர் டீச்சர்ஸ். உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் அவற்றை தீர்க்க ஆசிரியரிடம் கேட்க வேண்டும். உனக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் நீ டீச்சர்ஸ்கிட்ட கேட்கலாம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. இஃப் யூ ஹாவ் எனி டவுட்ஸ் யூ மஸ்ட் ஆஸ்க் த டீச்சர் டு கிளியர் தெம். உனக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சா யூ ஹாவ் டவுட்ஸ் யூ மஸ்ட் ஆஸ்க் த டீச்சர் டு கிளியர் தெம். அவங்க உனக்கு கிளியர் பண்ணுவாங்க. மற்ற மாணவர்களுடன் சண்டை போடாதே. மற்ற பசங்கக்கிட்ட சண்டை போடக்கூடாது. டோன்ட் ஃபைட் வித் அதர் ஸ்டூடெண்ட். Don't fight with the other student. Don't fight with other student. Don't fight with other students. மற்ற மாணவர்களுடன் சண்டை போடாதே. மதிய உணவை முழுமையாக உணவை வீணாக்காதே. லஞ்ச் எல்லாமே சாப்பிட்டுக்கணும், வேஸ்ட் பண்ணக்கூடாது. இது எப்படி சொல்லலாம்? Eat lunch completely. Don't waste food. Eat lunch completely. Don't waste food. ஸோ ஃபுட்டை வந்து கம்ப்ளீட்டாக சாப்பிட்டுக்கணும், வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஈட் லஞ்ச் கம்ப்ளீட்லி, டோன்ட் வேஸ்ட் ஃபுட். சாப்பிடும்போது சீருடையில் உணவை கொட்டாதே. சாப்பிடும்போது யூனிஃபார்ம்லலாம் கொட்டிக்காதேன்னு சொல்லுவோம் இல்லையா, அது எப்படி சொல்லலான்னு பார்க்கலாமா? டோன்ட் ஸ்பில் ஃபுட் ஆன் த யூனிஃபார்ம் வைல் ஈட்டிங். டோன்ட் ஸ்பில் ஃபுட் ஆன் த யூனிஃபார்ம் வைல் ஈட்டிங். சாப்பிடும்போது யூனிஃபார்மில் கொட்டிக்காத அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி. இன்று பள்ளியில் நீ என்ன கற்றுக்கொண்டாய்? இன்று பள்ளியில் நீ என்ன கற்றுக்கொண்டாய்? What did you learn in the school today? What did you learn in the school today? இன்று பள்ளியில் நீ என்ன கற்றுக்கொண்டாய்? What did you learn in the school today? காலணிகளை கழற்றிவிட்டு உள்ளே வா. செப்பலை கழட்டிட்டு உள்ளே வான்னு சொல்லுவோம் இல்லையா. Take off your shoes and come inside. Take off your shoes and come inside. காலணிகளை ஷூ ரேக்கில் வை. காலணிகளை ஷூ ரேக்கில் வை. Keep the shoes on the shoe rack. Keep the shoes on the shoe rack. ஷூ ரேக்கில் ஷூவை கழட்டி வைன்னு சொல்லுவோம் இல்லையா, நம்ம செப்பல் ஸ்டாண்டில் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி. உன் கைகளையும் கால்களையும் கழுவி பின்னர் ஆடையை மாற்று. வாஷ் யுவர் ஹேண்ட்ஸ் அண்ட் லெக்ஸ் அண்ட் தென் சேஞ்ச் யுவர் ட்ரெஸ். வாஷ் யுவர் ஹேண்ட்ஸ் அண்ட் லெக்ஸ் அண்ட் தென் சேஞ்ச் யுவர் ட்ரெஸ். ஃபஸ்ட்டு கைகால் மூஞ்சி கழுவிட்டு அதுக்கப்புறம் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி சொல்லணுன்னா இப்படி சொல்லலாம். வாஷ் யுவர் ஹேண்ட்ஸ் அண்ட் லெக்ஸ் அண்ட் தென் சேஞ்ச் யுவர் ட்ரெஸ். மொபைல் ஃபோனில் அதிக நேரத்தை வீணாக்காதே. டோன்ட் வேஸ்ட் டூ மச் டைம் ஆன் த மொபைல் ஃபோன். டோன்ட் வேஸ்ட் டூ மச் டைம் ஆன் த மொபைல் ஃபோன். ரொம்ப நேரம் ஃபோனில் டைம் வேஸ்ட் பண்ணாதேன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி. மொபைல் ஃபோனை பார்க்காத. டோன்ட் வாட்ச் மொபைல் ஃபோன். டோன்ட் வாட்ச் மொபைல் ஃபோன். டிவி பார்க்காத. டோன்ட் வாட்ச் டிவி. டிவி பார்க்காத. டோன்ட் வாட்ச் டிவி. போய் படி. Go and study. Go and study. வீட்டிற்குள் ஓடாத. Don't run in the house. Don't run in the house. சீக்கிரம் தூங்கினால் சீக்கிரம் எழலாம். எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா, if you sleep early you can get up early. If you sleep early you can get up early. If you sleep early you can get up early அப்படின்னு சொல்லலாம். உன்னுடைய நகங்களை கடிக்காதே. நகங்களை கடிக்காதுன்னு சொல்லும் இல்லையா. Don't bite your nails.
Don't bite your nails. நகங்களை கடிக்காத. Don't bite your nails. தலையை சொரியாத. தலையை சொரியாத அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? Don't scratch your head. Don't scratch your head. Don't scratch your head. தலையை சொரியாத. Don't scratch your head. விரல்களை வாயில் வைக்காதே. Don't keep your fingers in your mouth. Don't keep your fingers in your mouth. Don't keep your fingers in your mouth. விரல்களை வாயில் வைக்காதே. நீ எப்படி செல்வாய்? How will you go? நீ எப்படி செல்வாய்? How will you go? நீ எங்கே போனாய்? Where did you go? நீ எங்கே போனாய்? Where did you go? மின்விசிறியை இயக்கவும். Switch on the fan. மின்விசிறியை இயக்கவும். ஃபேன் போடுங்கன்னு சொல்லுவோம் இல்லையா? Switch on the fan. Switch on the fan. அழாதே. Don't cry. அழாதே. Don't cry. கேட்காதே. Don't ask. கேட்காதே. Don't ask. இங்கே வா. Come here. இங்கே வா. Come here. இங்கே வா. Come here. மறந்துவிடு. Forget it. மறந்துவிடு. Forget it. சற்று நேரம் காத்திருக்கவும். Wait for a while. Wait for a while. சற்று நேரம் காத்திருக்கணும். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. Wait for a while. குதிக்காதே. Don't jump. குதிக்காதே. Don't jump. நீ கீழே விழுந்திடுவாய். நீ கீழே விழுந்திடுவாய். You will fall down. You will fall down. நீ கீழே விழுந்திடுவாய். You will fall down. மெதுவாக சாப்பிடுங்கள். Eat slowly. மெதுவாக சாப்பிடுங்கள். Eat slowly. எங்கிட்ட சொல். எங்கிட்ட சொல். Tell me. எங்கிட்ட சொல். Tell me. இப்போது நீ முயற்சி செய். இப்போது நீ முயற்சி செய். Now you try. இப்போது நீ முயற்சி செய். Now you try. உன் கைகள் அழுக்காக உள்ளது. உன் கைகள் அழுக்காக உள்ளது. Your hands are dirty. Your hands are dirty. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு ஒன்று விடாமல் நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்களும் என்னோடய வீடியோவை தொடர்ந்து பார்க்கலாம்.